ஓகே. சீரியஸ் ப்ராப்ளம் ஹவுஸ் ராபர். இது நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இந்த அரேல நம்ம அட்ஜசன்ட் ஹவுஸ் மட்டும் தான் ராப் பண்ண முடியும். இப்போ 1 ராப் பண்ணுறோம் அப்படின்னா 3 ராப் பண்ணலாம். 3ன்ற வேல்யூ லைக் இந்த ஹவுஸை ராப் பண்ணலாம். செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க ஹவுஸை ராப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ராப் பண்ண முடியாது. 2 இந்த மாதிரி அட்ஜசண்டாக இருக்க லைக் வந்து அட்ஜசண்டாக இருக்க ஹவுஸை ராப் பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்க ஹவுஸை. ஸோ இந்த நம்பரில் எது குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸில் இருக்க அமௌண்ட் ஆஃப் கேஷை குறிக்குது. ஸோ வி கேன் ஒன்லி ராப் 1 and 3 which is 4 if you add the numbers. அண்ட் இப்படியும் ராப் பண்ணலாம். 2யும் 1யும் ராப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸிமமாக நம்ம எவ்வளோ ராப் பண்ண முடியும்னா 4. இந்த வேல்யூ தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இதை டைனாமிக் ப்ரோக்ராமிங்கில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டைனாமிக் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் we have to maintain an array. Okay, so dpனாலே we have to store some value and with that value you have to get the output. Okay, so ஒரு அரே வச்சுக்க போகிறோம். அந்த அரேல என்ன, அந்த அரேல ஒரு எலமெண்ட் என்ன டெனோட் பண்ணணும்னா இது வரைக்கும் பார்த்ததுல என்ன மேக்ஸிமம், இவ்வளோ இது நம்ம ராப் பண்ண எந்த அளவு மேக்ஸிமம் நம்ம அமௌண்ட் ராப் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற வேல்யூ மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும் அந்த அரேல. ஓகே, அண்ட் தென் அட் லாஸ்ட் நம்ம அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும்போது ஃபைனல் எலமெண்ட் நம்ம பார்க்கும்போது ஃபைனல் எலமெண்ட் என்ன இருக்குன்னா இது வரைக்கும் இந்த அரேல இருக்கிறதுலே ஹவு மச் மேக்ஸிமம் அமௌண்ட் வி கேன் ராப் அப்படின்ற டேட்டா நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ வென் ஐ கோட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் அ அரே கால் டிபி. gonna be a new integer array of size nums dot அதே நம்ஸோட லென்த்ல டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம இந்த 3 எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் டேக் திஸ் நம்பர் 3. இப்போ இந்த 3 அப்படின்னு இந்த செகண்ட் இண்டெக்ஸ்ல நம்ம ஒரு வேல்யூ ஃபில் பண்ணோம்னா என்ன வேல்யூவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can only rob adjacent houses. ரைட்? இப்போ இது வரைக்கும் ராப் பண்ணியிருக்க ஹவுசஸ்லேயே எவ்வளோ மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கணும். நம்ம என்ன பார்க்கணும், 1ல இந்த லைக் 2 இண்டெக்ஸ் தள்ளி போய் இந்த இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு அந்த வேல்யூ பிளஸ் நம்ம 3ல இருக்க கரண்ட் நம்ஸோட வேல்யூ, இது ரெண்டும் ஆட் பண்ணி மேக்ஸிமமா வருதா, இல்ல இந்த அட்ஜசன்ட் சைடு இல்லாம இன்னொரு அட்ஜசன்ட் சைடு இருக்குல்ல, அதாவது 2க்கு பின்னாடி இருக்க வேல்யூ அந்த வேல்யூல எது மேக்ஸிமமா இருக்கா, அதாவது இந்த 2 பக்கத்துல இருக்க எலிமெண்ட் ஓட அந்த எலிமெண்டோட டிபி அரேல வேல்யூ வந்து இருக்கிறதுல மேக்ஸிமமா இருக்கா அப்படின்ற ரெண்டு தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் டு begin the DP array we have to first fill the first 2 elements because நம்ம 2 எடுத்து செக் பண்ணும்போது லைக் 2 எலிமெண்ட் தள்ளி பண்ணோம்னா இங்க நல் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் மட்டும் ஃபில் பண்ணணும். First element will always be, so dp of 0 will always be nums of 0. Okay, no exception for that. But dp of 1 will be the maximum value between the first element and the second element. Okay, now we are going to fill the rest of the elements properly. So first 2 elements we fill பண்ணிட்டோம். So I have to start from the second element, the third element. And இந்த element நான் fill பண்றதுக்கு it's very simple. dp of our current element I will be okay, I will have the values here and the value வச்சுக்கிறேன். ஓகேவா? value 1 I'll just declare it here so that you can understand properly. value 1 equal to value 1 ஓகேவா? so value 1 will be first வந்து என்னன்னா value 1 will be our current element plus நம்ம இந்த adjacent sideல இருக்கே
நம்ம டிபி அரேல இந்த எலிமெண்டோட வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இருக்கதான் வேல்யூ 1. ஓகேவா, which is going to be nums of our current I plus dp of I minus 2. Okay, value 2 is going to be dp of like I minus 1. நம்ம பக்கத்துல இருக்க adjacent value. இது ரெண்டுத்துல இருக்க மேக்ஸை தான் நம்ம we are going to compare and put it in the appropriate current position. Okay, wow. Finally, we can just go ahead and return the dp of our last element, right? Nums dot length minus 1. Okay, ஒரே கண்டிஷன் மட்டும் விட்டுட்டோம். என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, we have to check if the length is 1. length 1 இருந்தா அதை மட்டும் நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணக்கூடாது. So first I will do the check. If nums dot length will equal to 1 இருந்தா then we just should return nums of 0. Fine, all the test case passed. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டிபி அரே வச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். பட் டிபி அரேவே தேவையில்லை, ஏன்னா we are just taking track of 3 things. வித் 3 விஷயத்தை நம்ம ட்ராக் பண்ணிட்டே வரோம். ஒன்று வந்து this value. ஓகே, நம்ம டிபி அரேல இந்த எலமெண்ட்டை ட்ராக் பண்ணிட்டே வரோம். நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் எலமெண்ட், பக்கத்தில் இருக்க எலமெண்ட் ட்ராக் பண்ணிட்டே வரோம். இன்னொன்று கரண்ட் எலமெண்ட். இந்த 3 வேல்யூ தான் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே வருது. கரெக்டா? ஸோ இதை நம்ம அரே இல்லாமல் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, வித் 3 வேரியபிள்ஸ். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐ வில் கெட் ரிட் ஆஃப் தி அரே. ஓகே, now it's just simple. நம்ம வேல்யூ 1 வச்சிருக்கோம்ல, வேல்யூ 1 ஸ்டார்டிங்ல ஃபில் பண்ணிடுவோம், which will be nums of 0. this will be math dot max of nums of 0 and nums of 1. correcta? Okay, in the beginning I will also declare the third value. third value நான் இப்போதைக்கு second value வச்சுக்கிறேன். okay, just for now I'll just have that's the second value. and now I just need to remove these. இது நமக்கு தேவையில்லை. okay, first we will calculate the third value. third value will be math dot max of value 1 and value 2. right? இப்போ நம்ம இதை மாத்திட்டோம். டிபி அரேல இது ஒரு டைம் நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டே வந்துடும். ஓகேவா? இந்த கேஸ்ல வேல்யூ 1 வேல்யூ 2 நம்ம தான் மாத்தணும். ஓகேவா? now value 1 will be value 2 and value 2 will be value 3. okay, at the last we just need to return value 3. work ஆகுதா பாப்போம் first. ஓகே ஓகே, இதுல ஒரே சேஞ்ச் மட்டும் விட்டுட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வேல்யூ 1 ஓட அதே டேட்டா கம்பேர் பண்ணக்கூடாது. வேல்யூ 1 ஓட நம்மளோட கரண்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். okay, all the test case passed.